சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 18 அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உலகிலுள்ள உடல் நலம் மனநலம் குன்றிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து மக்களும் விரைவில் குணமடைந்து நல்வாழ்வு பெற நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வணக்கம் வேதம்மா, தங்களுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. இந்த ஞானத்தின் போதித்து வரும் தாமகா பத்திரிகை அவர்களுக்கும் சரணமலா பத்திரிகைகளுக்கும் மகாதர் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மற்றும் பூர்ணாத்மா சர்வாத்மா ஹம்சாத்மாக்களும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த சிவசிவ அன்பே சிவம் என்கின்ற குழுவில் பயணித்து வரும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் மற்றும் இது அட்மின் அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்தில் இருந்து சித்திரகுப்தன் என்பவரை பற்றி நாம் இப்போ பேச போகின்றோம். இவர் நிறைய பாஸ்போர்ட் எல்லாம் நமக்கு தேவைங்க, புதிய புதிய மாற்றுகளை நாம எல்லாம் உருவாக்கணும், பல ஆசான்கள் புத்தகங்கள்லாம் படிக்க செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சஜ்ஜன சாங்கித்யம் பண்ணும்போது, அதாவது சஜ்ஜன சாங்கித்யம்னா குரூப் டிஸ்கஷன், நமக்கு இலவசமான பாஸ்போர்ட் நம் உயர்வதற்கு கிடைக்காது. பலவித என்னன்னா நண்பர்கள் பிரச்சனைகளை கேட்கும் போது பலவித பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கிறாரு. உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் உறவினரிடத்தில் கொண்டு செல்லுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட்கிறோம், சமாச்சாரங்கள் எல்லாமே நல்லது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வாங்கி கத்துக்கணுங்கிறாரு. நாம் யார், எதற்காக பிறந்தோம், நம்முடைய நோக்கம் என்ன, ஒன்று என்னன்னு சொல்றாருன்னா, ஒண்ணு ஆன்மீக முன்னேற்றம், 2 சமூக முன்னேற்றம், பௌதிக முன்னேற்றம் சொல்றோம். அதற்காகத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்கின்றார். பௌதிக முன்னேற்றம் என்றால் என்னன்னா, நம் குடும்பத்தை நாம் பார்த்துக் கொள்வது எப்படி, நாம் கணவனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் நாம் இந்த குடும்பத்தையும் இந்த பௌதீக வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் நாம் சிறப்பாக செழிப்பாக நடத்த வேண்டும் என்பது. ஆன்மீக முன்னேற்றம் என்றால் என்ன, தியானம் செய்வது. தியானம் பிரபஞ்ச ஆற்றல் நம் முன் இறங்குவது, நமக்குள் இறங்குவதை நம்ம பார்க்கலாம், அது உணரலாம். அது போல் இருக்கும் போது 3ஆம் கண் அனுபவம் என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னா, 3ஆம் கண் அனுபவம் கிடைக்கும். அதனால் என்ன பயன் என்றால் ஆஸ்ட்ரல் உலகம், அதனால் ஆஸ்ட்ரல் உலகம் என்ன, ஆஸ்ட்ரல் உலகத்தில் இருக்கும் ஆசனங்களை பற்றி அறிந்து கொள்வது. அப்படி அவங்க ஆசனங்களை பற்றி அறிந்து கொண்டால் என்ன, அவர்கள் கொடுக்கும் பாடங்களை தெரிந்து கொள்வது. இது தான். அதாவது அந்த 3ஆம் கண் அனுபவம் கிடைச்சா ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும். ஆஸ்ட்ரல் டிராவல் கிடைச்சா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போறோம். ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணோம்னா அங்க இருக்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்களுடைய அறிவுரைகளை தெரிந்து கொண்டு நாம் வரோம். அப்போ இதனால என்ன பயனுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மை போல் இவர்களும் எல்லோரும் போல சாதாரணமானவர்கள் தான்ங்கிறார். யாரு, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்கள். அவங்க எப்படி பல பாடங்களை கற்றுக்கொண்டதன் மூலம் இங்கு இவர்கள் உயர்ந்து வந்திருக்கிறாங்கன்னா, இவங்களை போல நாம் ஏன் உயரக்கூடாது, நாமளும் இதை போல கற்றுக்கொண்டு இதே போல நம்ம ஆஸ்ட்ரல் உலகில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்மை விட குறைந்தவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உதவ வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமாகும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு சான்றாக நான் சொல்றேன் என்னன்னா, அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்ல அதோட விட்டுட்டாங்களா, அதோட விடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை விட சிறந்தது என்ன, அது மனுஷனா பிறந்துட்டோம், அதை விட சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லும் போது, மானிடராய் பிறக்கும் போது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறாங்க. அதாவது அழகா அறிவா, அதே போல செவிடெல்லாம் இல்லாம பிறக்கிறது ரொம்ப நல்லது. நோய்கள் இல்லாம நல்ல குணமோடு பிறக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறார். அதை விட சிறந்தது என்ன, அப்படி பிறந்தவர்கள், அதாவது கூண் குருடு செவிடு பேடு நீங்க பிறந்தவர்கள் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுங்கிறாங்க. அப்படி பிறந்தவர்கள் எப்படிலாம் இருக்கணும், அதுதான் இவர் சொல்றாரு. ஞானம் இருக்கணும், அது கல்வியும் இருக்கணும், அதில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதோட போதுமா, அதை விட சிறந்தது என்னன்னா தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படிங்கிறாங்க.
தானம் செய்யணும், தவமும் செய்யணும். இதெல்லாம் செய்தால் உங்களுக்காக வானவர் உலகம் செல்ல வழி திறந்துடுமே என்கின்றார். எங்கேயும் சொர்க்கம் எங்கேயுமே இல்லை, இங்கதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி இப்ப அவ்வையாரம்மா சொன்னாங்கன்னா அதுல எவ்வளவு ஒரு அனுபவமா இருக்கும். அவங்களும் ஒரு சிறந்த ஒரு கல்விமான். அவங்கதான் சொன்னாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னாங்க. அது போல ஞானத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் அந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமாகும். அதுதான் நம்ம செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? தவம் செய்யணும். தவம் செய்யறதுல என்னன்னா தியானம் செய்யணும். தியானம் செஞ்சா ஞானம் கிடைக்கும், ஞானம் செய்தால் முக்தி கிடைக்கும், முக்தி கிடைத்தால் மோட்சம் கிடைக்கும். அப்ப மோட்சங்கிறது தான் சொர்க்கம் சொல்றோம். அது எங்க கிடைக்கும்? இங்கேயே கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்கும். நம்ம எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. சொர்க்கமும் நரகமும் நாம இடத்துலயே இருக்கும். அதுக்கு காரணகர்த்தா யாரு? நீங்களே தான். உங்களுடைய நன்மையும் தேவையும் பிறர் தர வாரான்னு சொல்றாங்க. அது யார் சொன்னது? கணின் பூங்குன்றான்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து யூ ஆர் தி கிரியேட்டர், நீங்க தான் உங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நீங்கள் தான் காரணகர்த்தாங்கிறாங்க. ஆகையால நாம தான் காரணம், வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது எல்லா மாஸ்டர்களும், சீனியர் மாஸ்டர்களும், பிரமிட் மாஸ்டர்களும், பல ஞானிகளும் பல சித்தர்களும் சொல்றாங்க. ஆகையால நம்முலகை நாமல் தான் நாம் தயார் செய்கின்றோம். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. தியானம் மற்றும் பகுப்பாய்வு ஆவதற்கு சீக்கிரம் பிரபஞ்சத்திற்கு கொடுக்கும், நமக்கு சீக்கிரம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஏனென்றால் நாம் பிரபஞ்சத்திற்கு உதவுகின்றோம் அல்லவா? அதற்காக பிரபஞ்சம் நமக்கு உதவுகிறது. பிரபஞ்சத்துக்கு என்ன உதவுறீங்க? நீங்க தியானம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு உதவுங்க, எல்லார் உயிரையும் பேணி அதனுடைய அன்பு செலுத்துங்க. எல்லாரும் நம்மை போலத்தான் அகம் பிரம்மாஸ்மி தப்தமசிங்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி என்ன? நீ கடவுள். அப்ப தப்தமசின் என்ன? எல்லாரும் கடவுள். 84 லட்சம் உயிர்களும் நமக்கு சொந்த பந்தம் தான், அண்ணன் தம்பிங்க தான், அதே மாதிரி பங்காளிங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம இது வேணும் அப்படின்றதுதான் அவர் சொல்றது. பிரபஞ்சத்துக்கு நம்ம உதவுகிறோம், அன்புடன் இருக்கின்றோம். இப்போ நம்ம வேதாமா என்ன சொன்னாங்க? எல்லோரும் அன்புடன் இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது எப்படி? இப்போ ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் கூட சீக்கிரம் குணமாகணும்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த அன்புள்ளம் தானே. அப்போ ஒவ்வொருத்தரும் நினைச்சா அந்த குட் வேவ், குட் லென்த் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு நோய் நொடிகள் சீக்கிரம் ஆஸ்பத்திரியில வெளியே வரும். மருந்துகள் 50%னா நாம கொடுக்கக்கூடிய தெம்பு 50%, நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு 50%. அதனால அவங்களுக்கு என்னன்னா நல்லா சீக்கிரம் முன்னேற்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிறோம், நம்ம அந்த மாதிரி தியானம் செய்யறோம். நாம தியானம் மட்டும் செய்யறது இல்லாம அவங்களுக்கு நமக்கு தியானத்தை கத்தும் கொடுக்குறோம். ஆகையால அவங்களுக்கு என்னன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் தர் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்ம நாம உதவும் போது பிரபஞ்சம் நமக்கு சும்மா இருக்குமா? இந்த நன்றி செய்யுங்க, நன்றி சொல்லுங்க, 2 ரூபா பேனா வாங்கினா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு 3 வாட்டி சொல்றீங்க, திருப்பியும் எழுதி பாக்குறீங்க, வீட்டை போய் எழுதி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா திருப்பி எப்படா கொடுக்கறதுன்னு அங்கேயே எழுதி பாக்குறீங்க, எல்லாமே செய்றீங்க. அப்படி செய்யக்கூடியவர்கள் அங்கே தேங்க்ஸ் சொல்றவங்க. நீங்க நமக்கு பிரபஞ்சம் எவ்வளவு கொடுக்குது? இயற்கையான எல்லாமே கொடுக்குது. ஆக்சிஜன் கொடுக்குது, சூரிய வெளிச்சம் கொடுக்குது, நெருப்பு கொடுக்குது, காத்து கொடுக்குது. நம்ம எவ்வளவுதான் ஏசி போட்டு இருந்தாலும் கூட அந்த சாயங்கால நேரத்துல வர தென்றல் காற்றுக்கு இடையினே ஏதாவது உண்டா? கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு சக்தி நமக்கு, அந்த ஒரு சுகத்தை நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. அப்படின்னா அதற்கு நாம நன்றி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நிறைய நமக்கு உதவுகிறது பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தியானம் செய்வதாலும் ஆன்மீகத்தில் மற்றவர்களுக்கு உதவுவதாலும் இந்த இன்பத்தையும் நாம் நிறைவு செய்கின்றோம் இல்லையா? நாம ஒருத்தருடையக்கு நம்ம தியானத்தை சொல்லி கொடுத்தா அவங்களுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. எப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே வார்த்தை போதும். நீ நல்லா இருக்கணும் நீ நினைச்சேனாதான் மத்தவங்க உங்களை அதே மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைப்பாங்க. நீங்க எது பிரபஞ்சத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப யாராலையும் தடுத்து எடுத்து சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கறத யாராலையும் எடுத்து தடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் ஆளுமையினால் குழந்தைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில வாழ முடியாமல் பெற்றோர்களின் வாழ்க்கைக்காகத்தான் வாழ்கிறாங்க. இப்போ எங்க வீட்லயே ஒரு பேரன் இருக்கான். எங்க பேரனுக்கு நாங்க சொல்றோம், அவங்க அப்பா சொல்றாங்க நீ வியாபாரத்துக்கு வந்துடுறா அப்படின்றாரு.
அவங்க அம்மா சொல்றாங்க இல்லடா நீ என்ஜினியர் தான் ஆகணுங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, அவங்க மாமா மச்சான்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏய் நீ டாக்டர் ஆகணும்டாங்கிறாங்க. அவங்க தாத்தா இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க, நீ என்ஜினியரை சிறந்த ஒரு அதுலயும் எத்தனையோ குரூப் இருக்கு, அதுல சிறந்தது எடுறா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சா அவன் என்ன செய்யறான்னா நான் இன்ஜினியரிங் படிச்சு டாக்டர் ஆயிடுறான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறாங்க. இப்ப படிக்கிறது கூட அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க படிக்க முடியறதில்ல, அவங்களுடைய இஷ்டமான சப்ஜெக்டை எடுக்க முடியறதில்ல. அவங்க மற்றவர்களுடைய கம்பல்ஷனுக்காகவும் மற்றவர்களுடைய வேண்டுதலுக்காகவும் மற்றவர்களுடைய ஒரு கம்பல்ஸ், அதாவது கண்டிப்பா இப்படிதாண்டா அப்படின்னும் போது அவங்க வேற வழி இல்லாம அதை எடுத்து படிக்கிறாங்க. அந்த வேலையை கூட நீங்க ஆகையால் நம்ம என்ன சொல்லணும்னா, சிறரா தம்பி நீ என்ன செய்யணும், உனக்கு எது பிடிக்குது, எந்த மாதிரி சப்ஜெக்ட் பிடிக்குது, எதுல உனக்கு ஆர்வம் இருக்குது அதை நீ எடுத்து படி அப்படின்னு சொல்லணும். அதனால எந்த பகுத்தாயும் இதுதான் சரிந்ததா, இது எதனால நமக்கு சிறந்தது, எதனால இந்த வாழ்க்கைக்கு நம்ம முன்னேற்றம் கொடுக்க முடியும், நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றம், அதே போல சோசியல் லைஃபுக்கு எவ்வளவு உதவுங்கிறத நம்ம பகுத்தாய்ந்து நம்ம மூளைக்கு வேலையை கொடுத்து அது செய்யணும். பிடித்திருக்கிறதா, வேலை பிடித்திருக்கிறதா, அப்புறம் கடனுக்கு செய்யாமல் விரும்பி செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணுமே தவிர்த்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஆகையால வேலை செய்யறதுன்னா அது மட்டும் இல்ல, ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டாம், முட்டி எடுத்து அடிக்க கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். அதை உடைக்கிறதுக்கு இப்போ ஜேசிபி எல்லாம் வந்துருச்சு, அழகா நீங்க ஒரு தட்டுனா டக்குன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் செய்யணுமே தவிர்த்து ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடாது. உளி எடுத்துக்கிறது, சமட்டி எடுத்துக்கிறது, மலை மேல போறது, டொங்கு டொங்குன்னு காலையில சாயங்காலம் அடிச்சு ஒரு பாறையா கீழே தள்ளுறது போல கஷ்டப்படாம ஹார்ட் ஒர்க் செய்யாம ஒரே ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு ஒரு தட்டுனா அந்த எவ்வளவு இது அவ்வளவு டக்குன்னு வருது. அதே மாதிரி காலையில் ஏறு கிளப்பிய எடுத்துக்கிட்டு காலையில போயிட்டு ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுற காலெல்லாம் இப்ப போயிட்டு இப்ப டிராக்டர் போன் பண்ணி சொல்லிடுறாங்க, டிராக்டர் வந்துருது, எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். இப்ப வெளிநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு 1000 பசு மாடுங்களாகட்டும், 1000 ஆடு மேய்க்கிறதாகட்டும், ஒரு குதிரையை வச்சுக்கிறாங்க, ஒரு நாயை வச்சுக்கிறாங்க, ஒரு சாட்டையை வச்சுக்கிறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு மேய்ச்சிட்டு திருப்பி பட்டியல அடைச்சு விட்டுறாங்க. இதுக்கு ஒரே ஆள் போதும், ஒரே நாய் போதும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மலை மேல ஏறணும், அவங்களுக்கு இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது அந்த மாதிரி எல்லாம் மாறி ஸ்மார்ட் ஒர்க் செய்ய நம்ம கத்துக்கணும். அதெல்லாம் மாறிட்டு தான் வருது. இருந்தாலுமே நம்ம செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணுங்கிறார். இது போன்ற சுய பரிசோதனையை நம்ம செஞ்சு பார்க்கணும். டாக்டர் ஒருவர் சித்திரம் வரையறதுக்கு இஷ்டப்படுறாரு, அவரு டிராயிங் மாஸ்டரா போகணும்னு. ஆனா மிகவும் அவரிடம் வாழ்க்கைக்காக வாழாமல் மேற்கொரிய பெற்றோர்களுக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் வாழ்க்கையில எவனாவது உங்களுக்கு ஆத்ம திருப்திக்காக வேலை செய்கிறார்களா என்று கேட்டா அவர் மிகவும் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்றாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, மற்றவங்களுக்காக தான் நான் டாக்டர் ஆனேன், எனக்கு இஷ்டம் டிராயிங் மாஸ்டர் ஆகணும்னுட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா அது அவங்க கேட்கும்போது ரொம்ப சங்கடப்படுவாங்க. இதைத்தான் நம்ம இழந்தது திரும்பவும் கிடைக்க முடியாது, நேரம் காலம் திரும்ப கிடைக்கிறது அப்படின்னா அது அந்த சமூக முன்னேற்றத்திற்காக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ பள்ளி வாழ்க்கை பின் என்ன ஆகுதுன்னா கட்டுப்படுத்தப்பட்ட சமூக வாழ்க்கையில் தனிப்பட்டு இருப்பீர்கள், அங்கே நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் உடல் ரீதியில், அதாவது இப்போ என்னன்னா வயசு ஜாஸ்தி ஆயிடும். அப்ப ஸ்கூல் வரையும் தான் அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி ஆகுறது, பூப்படைகிறது, மனமுதிர்ச்சி அடையுது, அப்புறம் திருமணத்தை வாழ்க்கைக்கு தயாராகிறது, பிறகு வாழ்க்கையில தன்னுடைய வாழ்நாளை செலுத்துறது, இது போன்ற இதெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்தில் இருப்பீங்க. அப்ப கூட்டு நட்புக்கு பின் அனுபவங்கள் மிக சந்தோஷமாக இருக்கும். தியானம் செய்யும் போது சிறு வயதில் எப்போதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்திருக்க, சிறு வயது முதல் இப்போது வரை அந்த அனுபவத்தை இன்ப நிகழ்ச்சிகளையும் துன்பமான நிகழ்ச்சிகளும் கலந்து நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா. சில பேருக்கு சின்ன வயதிலே சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஏங்கி அதை எல்லாமே நமக்கு கொண்டே இருக்கும். இது போன்ற ரணங்கள் எல்லாமே கூட வர வர இந்த கசப்புணர்ச்சி அடங்கி வரும். பிறகு ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இப்போது கிடைத்திருக்கும் அதே போல அந்த உண்மையான வாழ்க்கை அப்போது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனந்தங்களை நினைத்து நினைத்து அந்த மாதிரி நிம்மதியை அடையுங்கள் அப்படிங்கிறாங்க. மனத்தை அமைதிப்படுத்துங்கள். இதற்கு என்னன்னா மிகவும்
வந்து உதவுறது தியானம் மட்டும்தான். தியானம் செஞ்சீங்கன்னா மனம் வந்து ரொம்ப அமைதியாகுங்கிறார். ஒருவர் பிறக்கும் முதல் இறக்கும் வரை உண்டாகும் நிகழ்ச்சிகளைத்தான் நான் எழுதுகிறேன் என்று நிறைய பேர் சொல்றாங்க. அது தவறு. அப்ப யாருப்பா அது? சித்திரகுப்தன் கணக்குக்கு எழுதுவாங்க. இந்த சித்திர மாசம் ஆனா கூட அந்த சித்திரகுப்தனோட இதை கொண்டாடுவாங்க. அதுக்குதான் அவர் நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை வந்து கம்மியா எழுதப்பா, நன்மை செஞ்ச மாதிரி நிறைய எழுதுப்பான்னு சொல்லி எல்லாம் சித்திரகுப்தன் அந்த நாள் சித்ரா பௌர்ணமி நாள் வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு பூஜை புனஸ்காரம் எல்லாம் கூட செய்வாங்க சித்திரகுப்தனை. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, நான் எழுதுறது கிடையாது, ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் அதுல எல்லாமே பதிவாகிவிடும், அதை பார்க்கும் வேலையைத்தான் நான் செய்கின்றேன் என்கின்றார். நான் என்ன இல்லைங்க, கம்ப்யூட்டர்ல அது டேட்டா சென்டர்ல போய் அங்கேயே பதிவாயிடுது. நீங்க வந்து சிசிடிவி மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க சிசிடிவி வச்சிருக்கிறோம். அந்த சிசிடிவி மூலியமாக எல்லாமே ஆகாஷ் டேட்டா சென்டருக்கு போய் ரெக்கார்ட் ஆயிடும். அது என்னன்னு பாக்குறத என் வேலை, மேனேஜ்மெண்ட் வேலை தான், மேனேஜிங் வேலை தான். அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுதான் என் வேலை, நான் எழுதுறது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்னன்னா, ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல வித் ரெக்கார்ட்ஸ் வித் வந்து அதனுடைய ஆதாரத்தோட எல்லாம் போய் அங்க பதிவாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டேட்டா சென்டர் கண்டுபிடிச்சது எல்லாமே ஏற்கனவே இருந்துருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது நம்ம அந்த மரணத்திற்கு யாரும் அதாவது நம்ம பிறப்பு எப்படியோ அதன்படிதான் இறப்பும் கூட. மரணத்திற்கு யாரும் பயப்பட வேண்டாம். பிறப்பு வந்து அது ஒரு வரம், அதே போல இறப்பும் என்பது ஒரு வரம் தான் அப்படிங்கிறாங்க. சில பேர் அவர்கள் வந்து தன்னிறைவு அடைந்தவர்கள் உறங்குவது போல்தான் இறப்பும் இருக்கும். அதாவது எனக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நான் வந்து எது எது செய்யணும், சோசியல் லைபிலிட்டிஸ் பூரா செஞ்சுட்டேன், எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எங்க பசங்களுக்கு சொத்து சேர்த்து வேலை படிக்க வச்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு எல்லாமே ஆயிடுச்சப்பா, நான் அந்த மாதிரி நான் நிம்மதியா இருக்கேன்ற தன்னிறைவு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, படுப்பாங்க, காலையில வந்து எந்திரிக்க மாட்டாங்க, அப்படியே இறந்துடுவாங்க. அந்த மாதிரி உறங்குவது போல்தான் இறப்பு கூட அப்படிங்கிறாங்க. யமன் மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது அந்த மாதிரி அவர்களுக்கு சொல்லும் போது நான் கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்பே சென்று அவங்களுடன் செல்ஃப் ரியலைசேஷன் செய்ய சொல்றேன் அப்படிங்கிறாரு. இவரும் யமனும் 2 பேருமே போயிருக்கு. அப்ப போறதுக்கு முன்னாலே இவரு சித்திரகுப்தனை போய் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னாலேயே செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. எப்படி நம்ம செய்யணும், எது நல்லது செஞ்சோம், எது கெட்டது செஞ்சோம், ஏன் செய்யல அப்படிங்கிறத வந்து அவங்கள வந்து பகுத்தாய்வு, அவங்களே செல்ஃப் ரியலைசேஷன், இப்படி எல்லாம் நம்ம செஞ்சிருக்க கூடாதப்பா, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம், நம்ம சினிமா போறதுக்காக அப்பா பாக்கெட்ல கையை விட்டு காசு எடுத்துட்டு போய் நம்ம வந்து சினிமா பார்த்துட்டோம், தப்பு. அதே போல கட்டடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு நம்ம வந்து வெளியே போனோம். அதே மாதிரி அந்த பையன் சொன்னான்ல, வீடு சாப்பிட்டு பாடுறா, எப்படி இருக்குன்னு பாடுறா அப்படின்னு சொன்னாங்க, நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் தப்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அப்ப என்னதான் நீ பண்ண. அப்போ ஒரு வயசானவர் வந்து ரோட கிராஸ் பண்றதுக்கு தடமாடிட்டு இருந்தாரு. அவரை வந்து கையை பிடிச்சு, தாத்தா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணி நடந்து கூப்பிட்டு போறதுக்கு, பத்திரமா கூப்பிட்டு போறதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்றது, அது ஒரு புண்ணியமான காரியம். அதே மாதிரி ஒருத்தர் ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்குன்னு வச்சிருந்த கை செலவுக்கு வச்சிருந்த பாக்கெட் மணி எடுத்துட்டு ஒரு 4 இட்லியை வாங்கி பொட்டம் கட்டி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சூடா கொடுத்து, அம்மா இதை நீங்க சாப்பிடுங்க, நீங்க பசியா இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இதெல்லாமே தான் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா போய் ரெக்கார்ட் ஆயிடுது. அப்போ ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பா பார்க்கலாம், ஏன் பார்க்க கூடாது. ஆனா அதுக்கு வந்து தியானம் செஞ்சு தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சுன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமா இந்த ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல போய் உங்க பேரை போட்டு ஊரை போட்டு ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். இந்த ஆதார் கார்டு நம்பரை எடுத்து டச் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன செஞ்சீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க எத்தனை வாட்டி ரேஷன் வாங்கினீங்க, எத்தனை வாட்டி அரிசி வாங்கினீங்க, எத்தனை வாட்டி பொறுப்பு வாங்கினீங்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு எல்லாம் இருக்கும். நீங்க வந்து சைட் அடிச்சதெல்லாம் கூட இருக்கும், நீங்க கட் அடிச்சதெல்லாம் கூட இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு தான் அவங்க ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல செய்யறாங்க. அதைத்தான் நம்ம சித்திரகுப்தன் ஐயா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்து ரெக்கார்ட் ஆனதை போய் நீ வந்து எரேஸ் பண்ணி எனக்காக அந்த கொஞ்சம் மார்க் ஜாஸ்தியா போடுற மாதிரி ஏதாவது செய்யணும், அவர் என்ன செய்வாரு, நீ அப்படிலாம் செய்யாதரா, நீ தியானம் செய்ய, நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வா, தியானம் செய்யறது மற்றவங்களுக்கு சொல்லி கொடு, அதனால உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும்,
அந்த புண்ணியம் கிடைக்கும் போது உனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஆச்சுன்னா அதே உனக்கு பெரிய பிரச்சனை, இது பிரச்சனை தீர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அவர்கள் அந்த இதுல சத்தியவான் சாவித்திரியை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. தன்னுடைய கணவன் வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு அவர் பல முயற்சிகள் எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட யம தர்மராஜன் கிட்டே இவ்வளவு தூரம் அவனுடைய உடம்போட எங்களோட கஷ்டப்பட்டு வந்திருக்கியாமா அப்படின்னு சொல்லி உனக்கு என்னம்மா வரம் வேணும்னு கேட்கும் போது எனக்கு நீங்க தீர்க்க சுமங்கலின்னுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு பிடிச்சது இந்த அம்மாவுக்கு. அப்படின்னா நான் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தையை மீற எனக்கு சக்தி கிடையாது, அந்த இதுக்கு சக்தி கிடையாது. ஆனா எப்படி தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்? நீங்க என் புருஷன் என் கூட அனுப்பினாதான் நான் சுமங்கலியா இருக்க முடியும், இல்லைன்னா நான் அமங்கலித்தானே அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேயே அவரை வரத்தா வாங்கி அவங்கள அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா அவங்க கணவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க, சத்தியவான் சாவித்திரி. அது போல நாங்கள் சொன்னதை கேட்டார்கள், வான்வழி பயணம் கூட செஞ்சாங்க. ஆகையால அவங்க சரியான நேரத்துல அவங்க கேட்கும்போது அவங்க கணவரை அழைத்து கொண்டு சென்று விட்டாரு. அதனால நமக்கு கிடைக்கும் நேரத்துல நாம் என்ன செய்யணும்னா நிறைய பேருக்கு நாம் தியானத்தை கத்துக் கொடுக்கணுங்கிறாரு. இந்த வாழ்க்கையை பொறுப்பாக இருந்தால் நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக அற்புதமாக இருக்கும் என்கின்றார். இந்த விடியற்காலையை நாம எல்லாமே தியானம் செய்யுங்க. நம்ம 4th டைமென்ஷனை பார்த்துக்கிட்டோம். அச்சு மாற்றம், ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அடையறதுக்கு அதற்காக நாம் உதவி செய்கின்றேன் என்றார்கள். நீங்களும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நிறைய பேருக்கு தியானம் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதை முடிக்கிறாரு. இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தியானம் நிறைய பேருக்கு தேவை. நம்மளை நாம உயர்த்திக்கிறதுக்கு இந்த தியானம் அவசியம். பி ட்ரூத் டு யுவர் செல்ஃப்ங்கிறாரு. நான் தியானம் செய்தேன், அப்புறம் அதனால நான் உயர்ந்து வந்தேனுங்கிறாரு. இவருடைய கடமை உணர்ச்சிக்கு நினைச்சு பார்த்து அங்க ஹையர் மாஸ்டர்லாம் இவருக்கு நீங்க இந்த கணக்கு எழுதுற வேலைய நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க யாராவது இறந்து வீட்டுக்கு போனா கூட அங்க கூட போய் தியானம் செஞ்சீங்கன்னா அந்த ஆத்மா இருட்டுல இருந்தா அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்றாரு. ஆகையால நீங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்க உதவுங்க அப்படிங்கிறாரு. இறப்பு எதற்காக வருது, யாருக்காக வருது, எப்போ வருது, எப்போ இறப்பு வந்தால் நாம என்ன செய்யணும், இறப்புக்காக நாம் ரெடியாக இருக்கணும் என்பது எல்லாம் பற்றி இவர் சொல்றாரு. ஆகிய நிறைய பேர் இறப்பு என்ன என்பதை நிறைய பேருக்கு தெரியும். அதாவது நிறைய பேருக்கு தெரியும், பார்த்து இருப்பீங்க. உடலை விட்டு உயிர் போவது என்பது தான் அது இறப்பு, அதுதான் இறப்பு என்கின்றார்கள். அது நிறைய அதனுடைய கோஷங்கள்லாம் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், நிர்வாண கோஷம், அதாவது ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 6 வகையான கோஷங்கள், அதாவது பாடின்னு சொல்றது. இந்த இறப்பு என்றால் என்னன்னா, அன்னமய கோஷத்தை விட்டு அப்புறம் எங்க போகுதுன்னா அவேர்னஸ் போய்விட்டு அவேர்னஸ் என்பது இந்த கோஷங்களின் முக்கியமானதாகும். ஆகிய அன்னமய கோஷத்தை விட்டு அவங்க கான்சியஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வெளியே போய் கான்சியஸ்னஸ் என்று வெளியே போகும், அதுதான் இறப்பு என்கின்றார்கள். அதற்கு முன் நாம் நிறைய செய்யணும். நம்ம பிறந்த நேரத்திலிருந்து இறப்பு நேரத்தை என்ன நமக்கு தெரியுமே பிறப்பு நேரம் தெரியுமே தவிர்த்து இறப்பு நேரம் கூட நமக்கு தெரியாது. அவங்க கொடுக்கறது இல்ல. யாராவது இதை பற்றி பேசணும்னா யாரும் அதுக்கு சரியா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இறப்பு என்கின்றது அறிவை சொல்லி கொடுக்கணும். அந்த சாதிக்க வேண்டியதில்லை, அதற்கு முன்பே நம்ம சாதித்து விட வேண்டும். இறப்பு இத்தனை தேதி, இத்தனை நேரம், இத்தனை நிமிஷம்னுட்டெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதற்கு முன்பாகவே நம்ம அது வர்ற வரையும் நம்ம காத்துட்டு இருக்காம நமக்கு கொடுத்த வேலை, அந்த டியூட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம செஞ்சு முடிக்கணும். நம்ம ஆனந்தமாக இருப்போம். இறப்பு என்றது ஒரு சொல் தான், ஒரு செயல் தான். வாழ்க்கையில் இது ஒரு பாகம். பிறப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் வரும், அதே போல் இறப்பு என்பது ஒரு நாள் எல்லோருக்கும் வரும். ஆகையால் நம்ம சிறப்பாக, அதாவது இது T20 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி எல்லாரும் விளையாடணும். அதுல நீங்க டெட் பாலு, நோ பாலு அப்புறம் போட்டு விட்டு கடைசியில எனக்கு மற்றொரு முறை ஒரு ஓவர் கொடுங்கள் என்றால் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆகையால ஒவ்வொரு ஓவரும்
ஒவ்வொரு பால் போடும் போதும் ஒரு நாள் நமக்கு போறதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம என்னன்னா ஒரு பால்ல 4 அடிப்பாங்க, ஒரு பால்ல 6 அடிப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது இருக்கணுமே தவிர்த்து நம்ம ஏனோ தானோன்னு விளையாடினோம்னா நம்மள ஆட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஆட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கும் சூழ்நிலையில குழந்தைகள்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால் விளையாடுவார்கள், அப்புறம் புக் படி என்போம், ஸ்கூலுக்கு போகணும் என்போம். இது ஒரு வகையான மாயை தான். வாலிப வயது வந்த போது எதையாவது ஒன்றை நம்ம வெற்றிகரமாக சாதிக்க வேண்டும் என்று, அதாவது நம்ம முதலே சொன்ன இல்லையா, ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அது போல ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா 40+50+50 40+50+ என்று வரும்போது தொழில் தர்மம் இருக்கும், குடும்ப தர்மம் இருக்கும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு போயிட்டே இருக்கும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ 80+ வந்திருப்போம். இப்ப ஏதாவது செய்யணும்னா உடம்பு கொஞ்சம் கூட நம்ம கோஆபரேஷன் இருக்குதுல்ல. இந்த வயசுல எப்படி செய்யறது அப்படின்னுட்டு இருக்கும். ஆனா இந்த வயசுலயும் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய கத்துக்கிட்டோ, ஏதாவது ஒரு ஆர்ட்டை நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்பயுமே இன்பமாக இருக்குன்னு சொல்றாரு. இதனால நம்ம என்ன செய்யறோம்னா 50 ஓவர் கிரிக்கெட்ல எவ்வளவு ரன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன்ஸ் அடிப்பது போல நம் வாழ்க்கை என்கின்ற இந்த கிரிக்கெட் இதுல நாம் வெற்றிகரமான நாட்களை நாம் முடியும். இந்த இறப்பிற்கு சம்பந்தப்பட்ட ஞானம் இருந்தால் 10 மடங்கு வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ முடியும். இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? கண்டிப்பாக வாழ்க்கை இருக்குது. இதற்குத்தான் நம்ம லைஃப் ஆஃப்டர் டெத் என்கின்ற சொல்கிறார்கள். இது பௌதீக வாழ்க்கைக்காக வெற்றிகரமாக முடித்த பின் இந்த அன்னமய கோஷத்தை விட்டு வெளியே வந்தால் இதை பற்றி தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை மிகச்சிறந்து ஆனந்தமாக வாழ முடியும் என்று சொல்லி நமக்கு இதற்காக பிறப்பு போல இறப்பும் ஒரு சிறந்ததுதான். அதோட நம்ம வாழ கத்துக்கணுமே தவிர்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நிறைய இந்த கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்ப்பா. அவ்வளவுதான்ப்பா அவர் சொல்றாரு. நீங்க இது உங்களுக்கு ஒரு சான்ஸ். இந்த சான்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா நல்லபடியா இந்த கிரிக்கெட் மேட்சை நல்லபடியா ரன் பண்ணி எடுக்கணுமே தவிர்த்து, இது கபடி மேட்ச் மாதிரி ரன் பண்ணி நல்லா எடுக்கணுமே தவிர்த்து, அதை விட்டுட்டு நம்ம ஏனோ தானோ ஆடினோம்னா நம்மள வீட்டை விட்டு, அதாவது அவுட் ஆஃப் பீரியட் போட்டு விட்டுருவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம யாருமே உதவ மாட்டாங்க, பிரபஞ்சமும் உதவாது, நமக்கு சொந்த பந்தமும் உதவாது, நம்முடைய குட் ஃபார்ச்சுனும் உதவாது. ஆகியால நம்ம வாழ்க்கையில தியானம் செய்யணும், ஞானம் பெறணும், ஞானத்தால் முக்தி, அதனால் முக்தியால் மோட்சம் எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த தியானத்தை கைவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் முடிக்கிறாரு. அவர் உண்மையான வாழ்க்கை இதுதான், இப்படிதான் நாங்க இது பண்றோமே தவிர்த்து, நாங்க இறப்பதற்கு முன் நான் போய் சொல்லிடுவேன். அதே மாதிரி நாம உட்காந்து நான் கணக்கெழுதுற வேலை எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் மாதிரி நிறைய வந்துடுச்சு. அந்த ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல நான் எல்லாமே பதிவாயிடும். அதுக்கு உதவுறதான் அந்த பஞ்சபூதங்கள்லாம். எந்த விஷயமே அந்த பஞ்சபூதங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்ல. நீங்க இருட்டுல கதவு முடிக்கிட்டு ஏதாவது ஒரு செயல் செய்யறீங்கன்னா கூட அந்த பஞ்சபூதங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆகையால் எது செஞ்சாலுமே மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலும், உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிச்சுக்கிறாரு. இது இதுல நமக்கு எது தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, எது தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு, அது நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் சரி, நம்முடைய பௌதிக வாழ்க்கையும் சரி சிறப்புடன் முன்னேற்றத்தை கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவ அன்பேசியம் குழுவின் சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், அட்மின் அவர்களுக்கும், அதில் பயணித்து வரும் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். மற்றும் ஒரு சிறந்த தலைப்புடன் நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ், நம்ம இப்போ 30 நிமிடம் தியானத்துக்கு போகலாம். மாஸ்டர்ஸ், சுகஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றோடொன்று கோர்த்து கொள்ளுங்கள். கால்களை எக்ஸ் வடிவில் கிராஸ் செய்து கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். நம்மளுக்கு இனிமையான இசை வழங்கப்படும். 30 நிமிடம் நம்ம தியானத்துக்கு போகலாம். மாஸ்டர்ஸ், இனி எதற்கு கெஸ்ஸிங்?
வெட்னஸ் இண்டிகேட்டர் உங்களுக்கு மாற்ற வேண்டிய நேரத்தை காட்டும்.
மாஸ்டர்ஸ், உங்கள் கை விரல்களை பிரித்து கண்களின் மேல் 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1, 0. உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ். நம்ம இனிதே அமைந்த இந்த தியானத்திற்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறி கரகோஷம் எழுப்புவோம். மேம், மியூசிக் வழங்கியதற்கு மிக்க நன்றி. ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு மேம், அது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல மேம். செம்ம நாய்ஸ் மேம், ரொம்ப சவுண்டா இருந்துச்சு. எனக்கு மட்டும் தானா என்னன்னு தெரியல. சிவாத்மிகா மியூசிக்கே மேம் அதுதான். வணக்கம். ஆ மியூசிக்கே அந்த நாய்ஸ் தான். அப்படியா? ஐயோ, ரொம்ப நாய்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். மேம், அது மியூசிக்கே அப்படிதானா? ஆமாங்க மேம். அப்படியா? அதோ டிஸ்டர்பாவே இருந்துச்சுங்க மேம். அது வந்து மைல்டா இருக்கணும்ல மியூசிக்கு. சிவாத்மிகா மேம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மியூசிக் கிளியரா இருந்ததுங்களா? நாய்ஸ் இருந்தது. அவர் சொல்ற மாதிரி ஒரு சமயம் விழிப்புணர்வோட அந்த நாய்ஸையும் சேர்த்து கவனிக்கணும்னுங்கிற தன்மைக்கு அப்படி கொடுத்திருக்காங்களான்னு தெரியும். அதாவது இந்த மியூசிக்கை மிஞ்சி அந்த நாய்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் போற மாதிரி இருந்தது. இல்ல இல்ல, நான் எது அதுதான் கேக்குறேன்னா, கான்சென்ட்ரேஷன். என் மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளமா என்னெல்லாம் யோசிச்சுட்டேன் நானு. இல்ல இல்ல, ஏதோ சின்னதா வெல்டிங் பண்ற மாதிரி வெல்டிங் பண்ணினா ஒரு மாதிரி மெட்டல் அதேதான் கலந்த மாதிரி அதேதான் கேட்டுது. நான் நினைச்சேன் ஒரு சமயம் அதைதான் நுணுக்கமா கேட்கறதுக்கு இறைவன் இன்னைக்கு நமக்கு வச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சு நான் அதை தொடர்ந்து தியானிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமா ஆமா, அது வேற. அப்படிதானா மேம்? கலை மேம், மியூசிக்கே அப்படிதானா அப்போ? எஸ் மேம், எஸ் மேம். அந்த சவுண்ட். சரி சரி சரி, நான் நினைச்சேன் மொபைல்ல தான் ஃபால்ட்டா என்னன்னு தெரியல, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கே அப்படின்னு. நான் இனிமேல் நான் வந்து அப்படியே மைண்ட் ரெடி பண்ணிக்கிறேன், மியூசிக் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றிங்க மேம். சார், ரொம்ப ரொம்ப நன்றி. சித்ரகுப்தன் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சூப்பர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல தான் நம்ம கர்மா நல்லது கெட்டது எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அது பிரகாரம் தான் நமக்கு எல்லாம் நடக்குது. அவரு உட்காந்து புக் வச்சு எழுதல, எல்லாம் நம்ம பண்றது நமக்கு ரிட்டர்ன் ஆகுது, தானாவே பிரபஞ்சத்துல இருந்து வருது. ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ், நல்ல சூப்பர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் இந்த பிறப்பு எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அந்த மாதிரி பிறப்பு ஒரு வரம், அந்த மாதிரி இறப்பும் ஒரு வரம். அது வந்து மத்தவங்களுக்கு தான் வந்து அது வலி வேதனை கஷ்டம் கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு டிராவலிங் மாதிரி, ஒரு இதுல இருந்து இன்னொரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒரு டிராவலிங்ல இருக்கோம். நம்ம ஆத்மான்னு எப்பயும் அந்த ஒரு சிந்தனையிலேயே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஆக்சுவலா மெசேஜ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஔவையாரோட இது கூட பேர் அரிது அரிது மாநிலாய் பிறத்தல் அரிது, அது தூண்களோட செவிடு பேடு நீங்கி அது ஞானம் பெறது அரிது. அந்த ஞானம் பெறதுலே கூட அது வந்து ஞானம் தவமும் சிறந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப அழகா முடிச்சாங்க. அது நம்ம ஒண்ணுமே இந்த லைஃப் வந்து ரொம்ப கிஃப்டட். நம்ம ரொம்ப டெய்லியே நம்மளுக்கு கொண்டாடணும் தான். எவ்வளவு பேர் இப்போ எந்த கஷ்டத்துல இருப்பாங்களோ, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, எவ்வளவு குறையோட இருப்பாங்க, நம்மளுக்கு இந்த நல்ல உடம்பு, ஒரு நல்ல லைஃப், இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு நல்ல அறிவு, இதெல்லாம் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கிஃப்டடு. நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இதை நம்ம கத்துக்கிட்டு நம்ம ஆன்மா முன்னேற்றத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது இல்லாம நம்ம எனக்கு இவ்வளவு இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு குறைய சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி குறையோடு பிறந்தவங்களை பார்த்து நம்ம வந்து அதை விட நம்ம சிறந்து இருக்கோமே, நம்ம இதுக்கு வருத்தப்படக்கூடாது, இந்த வாழ்க்கைக்கு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் அந்த வந்து அந்த இதெல்லாம் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அம்மா, இந்த இதுல நீங்க சிவசிவா அன்பேசன் டெலிகிராம் சேனல்ல வந்து 40 குருமார்களையும் ஆன்மத்தத்துவம் போடுறீங்க, 18வது பாகம்னு சொல்றீங்க. அவங்க கீழே இப்போ இன்னைக்கு நடத்தணும் இல்லையா, வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு போட்ட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த லேபிள் போடும்போது
ஒரே மாதிரிதான் இருக்குது. ஓ, இவர் திருப்பி திருப்பி இதே போடுறாங்களோ அப்படின்னு பாக்குறவங்க டக்குன்னு சூப்பர் நினைச்சிட்டு சார். நான் அடுத்ததுக்கு ரொம்ப நாளா இது நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரே டைட்டிலா இருக்குன்னு மக்கள் ஆமா, நினைச்சுக்குவாங்களோ. இப்ப அவங்க யாரு நம்ம அப்படி எடுக்க போறோமா சார், நீங்க யாரு எடுக்க போறீங்களோ முன்னாடியே வந்து பாலா சாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அவங்க தான் டைட்டில் போடுவாரு. யார ஆமா பத்தியோ ஆமா அவரோட பேரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க முன்னாடி நாள் நைட்டு. நான் போட்டிருக்கேன்மா. நான் நேத்த கூட ஆஹ் போட்டுட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வாயில சொன்னது. நம்ம பேச்சு மூலியமா சொன்னோம்னா நல்லா இருக்குமே தான் நான் நினைச்சேன். சரி, நம்ம சொல்றது எத்தனை பேர் வந்து சரின்னு சொல்றாங்கன்னு தெரியாது, இல்ல ரொம்ப கரெக்ட். சொல்லிடுவோம். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே டைட்டிலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைட்டில் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து குருமார்கள் யார் யார் எடுக்க போறீங்களோ அவங்க பேர் மட்டும் அன்னன்னைக்கோட பேர் மென்ஷன் பண்ணா இந்த சூப்பரா இருக்கும். நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகாது. என்னடா நம்ம ம், பேசுறது ம். திருப்பி நான் லைனா பேசல ஆக்சுவலா. ஆமா. இந்த ம், ஃபர்ஸ்ட் குருமார்கள், மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி முதல்ல அந்த ம், குருமார்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றேன். அப்புறம் ம், மனுஷனாக இருந்து அப்புறம் தெய்வமானவங்களுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலான்ட்டு அது மாதிரி ம். இருக்கலாம்ட்டு. சூப்பர் 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 அதனாலதான் சார். ராமர், சீதா, பார்வதி ம், தேவி, ம், வெங்கடேச பெருமாள், நக்கீரர் கூட இன்னும் எடுக்கல. அந்த மாதிரி சிவன், ம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இன்னும். அது வந்து இதுக்கு அடுத்த ஒரு இது ஆன பிறகு இவங்களை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் அவங்க இறைவனை பத்தி நம்ம எடுத்துக்கலாம். ம். ஓகே சார், ஓகே சார். இப்ப சார் அது நோட் ஆக்சுவலா பண்ணிருக்கீங்க. நம்ம ம். ஓகே ஓகே. நீங்க எடுத்துட்டு லாஸ்ட்ல சொன்னீங்க தேவையானதை மட்டும் எடுத்துவாங்க, தேவையில்லாத விட்டுருங்கன்னு. நீங்க சொன்னது எல்லாமே தேவையானது. தேவை இல்லைன்னு அவசியம் இல்லாத நீங்க எதுவுமே சொல்லல ஆக்சுவலா. இதுல என்ன சொல்லணுமா? விடுறது என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ எல்லாமே தேவையானதுதான். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால சிவாத்மிகாமா பேசுறீங்களா? இதாதான் இருந்தது. இந்த சித்திரகுப்தன்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளாம் எல்லாத்தையும் டைரியில குறிச்சு வச்சுக்கிற அந்த மாடல்ல நம்ம சித்தரிச்சுட்டாங்க. அது சித்திரகுப்தம் அப்படிங்கறதும் அதுவும் ஒரு தத்துவம் தான். நம்மளோட எல்லாமே குப்தம்னா கண்களுக்கு அறியப்படாத மறைபொருளான அர்த்தம். குப்தமாக சித்திரமாக பிரபஞ்சத்துல இருக்கு. நம்மளுடைய இந்த இது பூமி தத்துவம் இருக்கு இல்லையா, அதுக்கு அத புவியீர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரீச்சபிள் அந்த அந்த அது எப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த இது அந்த உயரத்துல அது இருக்கு. அதனாலதான் பிறவி எடுத்து வரும்பொழுது திரும்பியும் நம்மளே தேடி எப்படி போறோம்ல ஷாப்பிங், அது மாதிரி போய் நமக்கான ஆசாபாசங்கள், நம்ம கடந்து வந்த பாதையில இன்னும் என்னென்ன கடக்கணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாமே அதுல குப்தமாக இருக்கிறதுனால அததான் நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் கர்மாவாகவும் ஆகிறது. அதாவது நம்ம என்னென்ன நினைச்சு என்னென்ன செஞ்சோம், என்னென்ன பார்த்தோம், என்னென்ன உணர்ந்தோம், எல்லாமே இங்கு பதியப்படுகிறது. அருமையா சொன்னீங்கம்மா. நீங்க குப்தாங்கிறதுக்கு எனக்கே அர்த்தம் தெரியாது. அதனால நானும் வந்து என் பேர் குப்தா தான்மா. நான் எப்பயுமே அந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து பொற்காலம் சொல்லுவேன். அவன் காலத்துல தான் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம் எல்லாம் இருந்தது. அந்த காலத்து மாதிரி பொற்காலமா இருந்துன்னுட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. சோ அந்த மாதிரி வம்சத்துல நம்ம வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் மயங்கிதான் இருந்தேன். ஆனா அதுக்கு மேல நீங்க அருமையா சொல்லியிருக்கீங்க, புத்தகங்கள் வந்து மறைபொருள் அப்படின்னுட்டு. குப்தம்ங்கிறது நம்மளால நம்ம புறக்கண்களால அறிந்து கொள்ள முடியாத ஒன்று வந்து குப்தம், மறைபொருள். குப்தம்னா மறைபொருள். நன்றி, அருமையா சொன்னீங்க. சரிங்கம்மா, நன்றிம்மா. வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் அடுத்து எண்டு செஷன்ல தான் சார் வந்தேன். அந்த சித்திரங்கள் குப்தமாகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குப்தமாகிறது தெரியாது. இப்ப சித்திரங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கோம், ஒரு காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அது குப்தம் வந்து ஆஃப்டர் பாடி வெக்கேட் பண்ண பின்னாடி ஒரு நாளைக்கு குப்தங்கள் வந்து தெரியும். அது பிரபஞ்சத்துல வியாபித்து இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியும். ஒரு ஆன்மா வந்து பாடி வெக்கேட் பண்ணும்போது தன்னோட உணர்வு நிலையில ஒரு கை கால்களை இழந்திருக்கு, அந்த உணர்வு நிலையோட இறக்குது அப்படின்னு நினைக்கும் போது, கை கால்களை இழந்த மாதிரியான உணர்வு நிலையோட இறக்கும் போது அடுத்த லைஃப் டைம் அவங்க அந்த கை காலை கூட இழந்து வர்றாங்க. குருடர்களா பிறக்கிற அந்த அந்த ஊனமாக பிறக்கிற அந்த தருவாயிலன்ற இத கூட நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும்.
அந்த எப்படி ஆன்மாவோட அந்த பொருள் எப்படி இருக்கு, மறைபொருளா வந்து அந்த ஆன்மா என்ன உணர்வு நிலையோட அந்த கடைசி கான்சியஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த பதிவீடுகள் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகுது நம்மளோட வாழ்க்கையிலன்றது. அதனாலதான் அந்த தியான ஸ்திதியில எல்லாருமே இருக்கணும். மூச்சை கவனிங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இறக்கும் தருவாய் எல்லாமே பயம்தான், பயம் படுத்திருக்காங்க. இறக்கும் போது அந்த பெரிய வலி அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவங்களும் பிரியும் போது நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சுவாசம் எடுக்கும் போது குழந்தை கதறுது, அப்ப நம்ம வந்து இது பண்ணோமா, அதே உணர்வு நிலை தான் இறக்கும் போதும். அது வெளியே பாக்குறவங்களுக்கு தான் அந்த பயம் உண்டாகுது அப்படின்றதும் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் வரும்போது கண்டிப்பா அந்த இறப்பு அப்படின்ற விஷயத்துக்கு பயம் வராது. அதை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கத்தான் செய்யணும். உடல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நான் பயமா இருக்கேனா இல்ல சாட்சி பாவனையா நின்று பாக்குறேன்னா, நான் உடல் எல்லாம் ஆன்மா நிலை அப்படின்ற நிலையில இருக்கனா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் யோகானந்தர் நிறைய விஷயங்கள் மாஸ்டர்ஸ்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேங்க சார் சித்ரகுப்தன் பற்றி. நன்றி. அருமையா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் உடல் அப்படிங்கிற தன்மை கூட உணர்ந்துக்கணும். அதாவது நீங்க என்னன்னா, நீங்க அந்த சொன்ன 2 வார்த்தை கரெக்ட். பிறக்கறச்சே மூச்சு எடுக்கிறச்சே அந்த குழந்தை வந்து கதறிதான் அழறுது. சோ இப்ப அந்த மூச்சு அப்படிங்கிற அது வரும்பொழுதுதான் அது வந்து இந்த ஜீவாத்மாவா கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அதே மாதிரி இறப்பு அப்படிங்கறச்சையும் அப்ப இருந்தா அதே ஒரு தவிப்பு, அது பரிதவிப்பு இருக்கும். அது இல்லாம இருக்காது, அது உடல்ல இருக்கும். நீங்க ஆன்மா நினைச்சாலும் உடல் அது இருக்கும். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளணும். வரும்பொழுது எப்படி ஒரு தடுமாற்றம் வந்ததோ அந்த போகர்ச்சியும் இந்த உடல்ல இருந்து அந்த ஆன்மா பிரிங்கிறது அப்படிங்கறச்சு அது ஒரு இட்ஸ் அ ப்ராசஸ். அப்ப ஒரு 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 சடனா ஒரு விஷயம் இருக்கும். வண்டி திடீர்னு கிளம்பச்சா ஒரு குலுங்குது, ஒரு சடன் பிரேக் போடுச்சு ஒரு குலுங்குது மாதிரி சம்திங் ஹேப்பன் within us. பட் அது இட்ஸ் நேச்சர் ஒன் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையும் பயப்படாம எதையுமே அணுகிற மனப்பான்மையும் நமக்கு வேணும் அப்படிங்கறதான். எதுலையுமே நம்ம பயப்படும் பொழுது நம்மளால போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. பயம் இல்லாமல் அணுகும்போது எங்க போகணும் அப்படிங்கிறது ஆன்மா ஆசைப்பட்டிருக்கோ, உணர்ந்திருக்கோ, பயணிச்சிருக்கோ, தியானிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டா போக முடியும். அதுக்குதான் அந்த ஒரு நிலையில நம்ம ரொம்ப அருமையா சொன்னீங்க கலை மேம். ரொம்ப சூப்பரா இருந்தது உங்க பாயிண்ட்ஸ். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். இக்குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.